ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோன் மின் பிகல் ஒன் ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கியூட்டி பை ஜிமினுக்கு பர்த்டே. இந்த நாள்லேருந்து அவருக்கு 30வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. ஆர்மீஸ் அவர் எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிப்போம். ஹாப்பி பர்த்டே ஜிமினா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அண்ட் என்ஜாய் யுவர் டே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும். யோன் மின் ஒன் ஷார்ட் நேம் ஐ காதல் யூ ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ யோன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு இல்லை, வேணாம் இதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம், நீ உன்கிட்ட இருந்தால் என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியாது, நீ கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு பிடிக்கலல்ல, ஸோ இனிமேல் உன் கூட எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. சுகாக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி அழுக வருது, அதை விட கோபம் வருது, ரெண்டுமே கலந்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கானா. அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். அங்கே ஒரு பார் இருக்குது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்க்குள்ளே போகிறான். போன உடனே எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பாட்டுக்கு வாங்கி குடிச்சிட்டே இருக்கான். அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான். அவள் தானே ஸ்டார்டிங்கில் சொன்னான் என்னோட இந்த கேரக்டர் தான் பிடிச்சிருக்குன்னு, இப்போ ஏன் திடீர்னு வேணான்னு சொல்கிறா? நான் அவளை ஃப்ரீடமாக விடலையா? ஆமாம், ஃப்ரீடமாக விட மாட்டேன்னா. எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் தன்னோட பார்ட்னர் இன்னொருத்தர் கூட பேசும்போது பிடிக்கும், அதை தானே நானும் பண்ணேன், இல்லை நான் ஓவராக பண்ணிட்டேனா? சரி, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், என்ன என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே குடிச்சிட்ருக்கான். பக்கத்தில் இருக்க பசங்களாம் அதான் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்க ஃபுல்லாக சுகாக்கு அந்த எக்ஸ் இருக்காங்களே, அதாவது பிரேக்கப் பண்ணாங்களே, அவங்க ஞாபகம் தான் வருது. அழ ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன்ல, ஆமாம் இவ்வளோ குடிக்கிறியே, இன்றைக்கே போய் சேர்றதா முடிவு பண்ணியிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறானா. சுகால அப்படியே திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இப்படி திரும்பிக்கிறான். தலையில் கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கானா. இப்படி நீ தலையில் கையை வச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஒன்று தான் ஒன்று, இதை ஃபுல்லாக குடிச்சு இன்றைக்கே செத்துப்போ, அப்படி இல்லையா அடுத்த லைஃப் நமக்கு தான் இருக்கே, நம்ம ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றானா. சுகால அந்த பையனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். யாரா இவன் பாட்டுக்கு வரான், இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அந்த பையனில், இங்கே பாரு நீ யார் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வெளியே போனேனா அப்போது நீ கத்தி பேசிகிட்டு இருந்த, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆச்சு, அப்புறம் நான் இந்த பாரில் அடிக்கடி ட்ரிங்க் பண்ண வருவேன், இன்றைக்கி பார்த்தேன் நான் அதிர்ச்சியா, இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தேன், பார்த்தா இவ்வளோ குடிச்சிட்ருக்க. பிரேக்கப் ஆனால் எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான், ஆனால் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், முன்னாடி சொன்னனே அந்த மாதிரி, வேணும்னா இன்றைக்கி என் பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகா பார்க்குறான். டேய், நானே இங்கே பிரேக்கப் ஆகி மூட் அப்செட்டில் இருக்கேன், உன் பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அப்புறம் நீ என்ன வேணால் புலம்பிக்கோ, என்னோட பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறானா. சுகாவில் கையை கொடுக்காம இருக்கான். ஜிம்மினே கையை பிடிங்கி இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, இங்கே பாரு இந்த ஹோட்டலில் தான் நான் இருப்பேன், இதோ அந்த சீட் இருக்கு இல்லையா, அங்கே தான் உட்காந்துருப்பேன், உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்புறான். யுகாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, யாரா அந்த பையன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அடுத்த ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றான். ஜிமின் இப்போ அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காடுறானா. அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க பையன் ஜிமின் ஷோல்டரில் சாய வரான். பட் ஜிமினில் சுகாவை பார்த்துட்டே இருக்கானா. சுகா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவும் நகர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அப்படியே தள்ளி விடுறான். இப்போது சுகாவில் அவன் பக்கத்தில் வரணும்னு தோணுது, பட் வேணாம் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஜிமினும் சும்மா இல்லை, அவனுமே அங்கே உட்காந்து சைட் அடிச்சுட்டு தான் இருக்கான் சுகாவை. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மட்டையாயிடுறானுங்களா குடிச்சு. நம்ம ஜிமின் அவ்வளோவா குடிச்சுமா கொஞ்சம் தான் குடிச்சிருப்பான். இப்போ அப்படியே 12 ஆக 2 நிமிஷம் தான் இருக்கா. அந்த டைமில் சுகா என்ன பண்ணுறான், அப்படியே பக்கத்தில் போய் ஜிமினா கிட்ட ஹாப்பி பர்த்டே அப்படின்றானா. கரெக்டாக 12 ஆகுது. ஜிமின்கா அவ்வளோ சந்தோஷம், பாரா என் பர்த்டேலாம் என் கூட செலிப்ரேட் பண்ணோன்னு உனக்கு தோணிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அது இல்லை நீ பர்த்டேன்னு சொன்னியா, அதான் உனக்கு எனக்கு அப்படின்றானா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணுன்னு வந்தா கரெக்டாக அப்படின்னு கேட்குறானா. அதே தான், சரி வான்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்க கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அதான் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல உட்காந்துருக்கானுங்க.
சரிங்க பாரேன், உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அதானே? ஆமாம் அப்படின்றானா. இங்கே பாரு, அதெல்லாம் நார்மல் தான். பிரேக்கப்புங்கிறது உனக்கு ரொம்ப வலிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் சில பேருக்கு செத்துடலான்னு கூட தோணும். ஆனால் யோசிச்சு பாரேன், நமக்கு சாவுங்கிறது அது என்னைக்கு வேணாலும் வரும். ஏன் அடுத்த நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டோம், கரெக்டா? கரெக்டு. ஆனால் அதை ஏன் நம்மளா தேடி போகணும்? அதுவாக வரட்டுமே. லவ்வும் அப்படி தானே, நம்மளா தானே தேடி போனோம் அப்படின்னு சுகா சொல்கிறானா. இங்கே பாரு, நீ ஏன் தேடி போன? அது உனக்கு கிடச்சிச்சா? இல்லையே. அப்புறம் சாவு மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறானா. சுகா அப்படியே பார்க்குறான். என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. இதுதானே லாஜிக் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நீ சாகணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்க, ஓகேவா? நீ நார்மலாலாம் சாக மாட்டேன், குடிச்சுன்னு வச்சுக்கவேன். ஃபுல்லாக அங்கே பெயின் வந்து இங்கே பெயின் வந்து உன்னால் முடியவே முடியாது. நீ உன்னால் உன் கூட இருக்கவங்களுக்கும் நிறையா பிரச்சனை. எதுக்கு குடிக்கிற? குடிக்காத. இங்கே பார்த்தியா, நான் ஜூஸ் தான் குடிக்கிறேன், ஸோ நீ இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. சுகாக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அப்புறம் இந்த வழி மட்டும் இல்லை, நிறையா வழி நீ ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லா வழியிலையும் உனக்கு கஷ்டம்தான் வரும். அதுக்கு நான் இப்போ இருக்க கஷ்டம் அது என்னால் தாங்க முடியலையே, அவங்களோட ஞாபகம் ரொம்ப வருதே. அதெல்லாம் வரும் தான், வரும்போது அதான் நான் இருக்கேனே, நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறானா. அவன் க்யூட்டாக சொல்கிறான். இது சுகாக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. இதுக்கு முன்னாடி என்னை எவ்வளவோ பேர் சமாதானப்படுத்தியிருக்காங்க, ஆனால் யார் பண்ணியும் நான் லைட்டாக கூட சிரிச்சதில்லை. நீ பேசும்போது எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குடா அப்படின்றானா. என்ன வித்தியாசமாக இருக்கா? இதுதான் லைஃபு. எல்லாரை பார்த்தும் இப்படி தான் அப்படி தான் சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓகேவா? கேட்டேன், நீ அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறியாமே, அது அவளுக்கு பிடிக்கல, அதானே ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், ஏன்னா அது உன் கேரக்டர், அது அவளோட கேரக்டர் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். ஆனால் அது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீடமாக வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் லவ்னு வந்தால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டு தானே? சுகா, நீ பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. என் பேர் உனக்கு எப்படி தெரியும் கேட்குறானா. அதுவா, நான் அப்புறம் சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லு? இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரதை கேளு. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, யாரை பண்ணுறோன்றதுல இருக்கு, ஓகேவா? நீ அவங்க வேணும்னு நினைக்கிற, அவங்க நீ தான் வேணும்னு நினச்சா உனக்கு பிடிக்காத எதையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான் ஜிமினாவை. பாத்தியா, இந்த ஸ்மைலை நீ விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகா கேட்குறான், என்ன ஸ்மைல்? அதான் இப்போ நீ பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்றானா. சுகாவுக்கு ஷை ஆகுது. கம்முன்று அப்படின்றானா. இல்லை சரி விடு, நம்ம வெளியே போகலாமா, இங்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்றான். ஓகே போகலாமே அப்படின்றான். தென் 2 பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ சுகா கேட்குறான், ஆமாம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு. யார் சொன்னால் பண்ண மாட்டானே, எனக்கு அதை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் தோணுச்சுன்னா பண்ணுவேன், அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றானா. ஆனால் என் லைஃப் பார்ட்னர் கேட்டுக்கிட்டாங்கன்னா அதை நான் கண்டிப்பாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறானா. சுகா பார்க்குறான், என்னடா நீ இப்படி இருக்க, நீ என்னன்னே புரிஞ்சிக்க முடியலடா அப்படின்றானா. அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போகிறான். சரி சுகா, வந்து என் கையை பிடிப்பாப்போ அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறானா. சுகா கொடுக்கவே மாட்டான். ஏன்னா ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட கை கோர்த்து நடந்தது இதெல்லாம் தான் மெமரியில் வருதா. ஜிம்மின்னு யோசிக்கிறான். எனக்கு தெரியும் உனக்கு அவங்க ஞாபகம் வருது, கரெக்டாக? இது வந்து ஆமாம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன், எதுவுமே ட்ரை பண்ணாமல் நல்லா இருக்காதுல்ல அப்படின்றானா. சுகா அப்படியே போகிறான். நம்ம ஜிம்மினாவே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஐஸ்கிரீம்லாம் இருக்கா, 2 பேரும் வாங்கி சாப்பிட்றாங்க. சுகா தான், ஆமாம் இந்த டைமில் இதெல்லாம் சாப்பிட்றியே, உனக்கு கோல்டு பிடிக்காதான்னு கேட்குறானா. ஜிம்மினா அப்படியே முறைக்கிறான். எதுக்கும் முறைக்கிற, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் உயிரை கொல்றதுக்கான விஷயத்த பண்ணிகிட்டு இருந்த, அதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கையை குட்டி காமிக்கிறானா. சுகா மறுபடியும் சிரிக்கிறான். என்னடா நீ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுறானா. என்ன சொல்ல வந்த அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. பாத்தியா, இதுதான் லைஃப். நீ உனக்கு பிடிச்சவங்க கூட இரு, அதாவது உனக்கு பிடிச்சவங்கன்னா உனக்கு பிடிச்சவங்க இல்லை, உன் மனசுக்கு பிடிச்சிருக்கும் இவங்க கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு. ஸோ அவங்க கூட இரு. உன்னை கஷ்டப்படுத்த வருவாங்க தான், ஏன் உனக்கு பிடிச்சவங்களே சம்டைம்ஸ் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த விஷயத்துலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறதுன்னு மட்டும் பாரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா என் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, நீயும் போ, உன் பேரண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்படின்றானா. இல்லை நான் எங்கே இல்லையே, நான் என் பேரண்ட்ஸ் வந்து வெளியூரில் இருக்காங்க, நான் ஜஸ்ட் இங்கே ஒர்க் பண்ண வந்தேன் அப்படின்னு சுகா சொல்கிறானா. எனக்கு தான் தெரியுமே அப்படின்றானா.
இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். அதெல்லாம் சீக்ரெட், இன்னொரு டைம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம சுகாவில் அவனை அறியாமலே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வரான். அந்த இப்போ அப்படியே அவனோட ரூமுக்குமே வந்து அப்படியே படுத்துடுறானா. படுத்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீலிங்காகவும் இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் எதுக்காகனா, அந்த பொண்ணு விட்டு போச்சு இல்லையா, அதுக்காக சந்தோஷம் நம்ம ஜிமினாவை நினச்சி. அவன் பர்த்டேன்னு சொன்னால எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணியிருப்பானா. நான் அவனுக்கு ஒரு பர்த்டே விஷ் மட்டும்தான் பண்ணேன், எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் போகுது இங்கே ஜிமின் கிட்ட. அவனோட நம்பர் கூட நான் வாங்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கானா. அப்போ நம்ம சுகா மொபைலில் சவுண்ட் கேட்கிட்டதா மெசேஜ் மாதிரி. அப்போது அதை எடுத்து பார்க்குறானா. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த சுகாவா, யாராவது நம்பர் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அதில் நம்ம ஜிமின் டிபி. லைட்டாக சிரிச்சுட்டு ரிப்ளை கூட பண்ணாமல் அவன் பட்டுக்கு வச்சுட்டு தூங்கிடுறான். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கா அவனுக்கு. ஸோ தூங்கிடுறானா. இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜிம்மினில் மறுபடியும் குட் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கானா. ஸோ சுகாவும் குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறானா. ஸோ ஜிம்மின் அங்கேருந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சரி, இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம சுகாவை கேட்குறான். ஜிம்மினில் பாரியா, இப்போ தானே என்னை பார்த்தேன், அதுக்குள்ளே என்ன ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறானா. உன்னை மறந்தா தானே கேட்க அப்படின்னு சுகா சொல்கிறானா. அப்படியே 2 பேரும் ஷை ஆகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஆரஞ்சு தோட்டம் இருக்கு இல்லையா, அங்கே வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சுகா. கண்டிப்பாக வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஓகே சொல்கிறான். அந்த இதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிமினில் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்கானா. சுகா பார்க்குறான். அம்மா நேற்று பிளாக் கலர் ஹேர், இன்றைக்கி என்ன ஆரஞ்சு கலரில் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறானா. அதுவா, கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக மாறணும்னு தோணுச்சு, பழைய மாதிரியே இருந்து போர் அடிச்சிச்சா அதான் அப்படின்றான். அண்ணா இதுலேயே நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சுகா சொல்கிறான். பாரியா, உனக்கு ஃப்ளர்ட்லாம் பண்ண தெரியுமா, அது வந்து என்னை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நீ பார்க்க அப்படி தான் இருக்க, அது ரோட் ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி அப்படி இருக்க இன்னசென்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நிறைய பேர் அப்படி தான் நினப்பாங்க, ஏன்னா நான் அப்படி தான் இல்லை அப்படின்றானா. ஹேய், உனக்கு ஃப்ளர்ட்லாம் பண்ண தெரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறானா. சரி, நேற்று நான் 2 கொஷின் கேட்டேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்றான். என்ன கொஸ்டின்? அதான் என் பேர் சுகான்றது உனக்கு எப்படி தெரியும், இன்னொன்று என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும், இன்னொன்று ஆர்மி சொந்தக்கிட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம சுகாக்கு 2 ஆன்சர் நல்ல கொஷின் வந்திருக்காது, 3 ஆன்சர் நல்ல கொஷின் வந்திருக்கும். நான் 2 தான் சொல்லிட்டேன், இன்னொன்று என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. இதுக்கப்புறம் நம்ம சுகா சொல்லு அப்படின்றானா. அப்போ நம்ம ஜிமின் சொல்ல வரான். ஆக்சுவலி நான் இப்போ மட்டும் இல்லை, உன்னை நிறைய டைம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது நீ இந்த கிளப்புக்கு வருவ தெரியுமா, அப்போலேருந்தே எனக்கு உன்னை தெரியும். உன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது. அது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி விழுந்துட்டியா, அப்போது நான் உன் ஃபோனை எடுத்தேன், அப்போ தான் உன் நம்பரையுமே சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ்க்கு யாருக்கும் கால் பண்ணேன், அது யாருன்னு ஞாபகம் இல்லை. அவங்க தான் சுகா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் உன்னோட பேருமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றானா. சுகா பார்க்குறான். ஐயோ, நான் இந்த அளவு இருந்திருக்கேனா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்தேன், அதாவது உனக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிடுச்சு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்படி தான் பண்ணியிருக்கு அப்படின்றானா. சுகா பார்க்குறான். என்னடா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்ப போல அப்படின்றான். எல்லாம்னா எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம். நீ ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப் ஆகி விழுந்த தெரியுமா, அப்போவே எனக்கு லைட்டாக உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னு தெரில, ஆனால் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ ஒரு டைம் செம்மையாக புலம்பிகிட்டு இருந்த, அவள் என்னை விட்டு போயிட்டா, அவளுக்கு ஏன் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு உன்கிட்ட வந்து பேசணுன்னு தோணுச்சு, ஆனால் நீ என்னன்னு தெரில, அது வேணாம் பரவாயில்ல அவருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நானும் நேற்று நைட்டு உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்போது நேற்று நான் அவ்வளோ குடிச்சேனா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் அவனுக்கு எங்கே தெரிய போகுது, சும்மாவா குடிச்சா, அவ்வளோ குடிச்சிட்டு இருந்தேன், அதனால தான். என்னடா இவ்வளோ குடிக்கிறானே, நீயே சொல்லு, நமக்கு பிடிச்சவங்க இவ்வளோ குடிச்சா நமக்கு பிடிக்குமா என்ன, இல்லை நானே குடித்தா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறானா. நீ ஏன் குடிக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறானா. பார்த்தியா, ஃபஸ்ட்டு குடிக்கிறேன்னு சொன்னதுக்கே இப்படி பண்ணியே, நேற்று நீ அவ்வளோ குடிச்ச. ஸோ இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, ஓகேவா, அதுக்கு என்ன வழின்றத நான் சொல்கிறேன் அப்படின்றானா. சரி, நீ என்னன்னு சேவ் பண்ணியிருக்க அப்படின்னு ஜிமின்னு கேட்குறான். அது நான் இன்னும் சேவ் பண்ணலையே அப்படின்றானா. எங்கே சேவ் பண்ணலையா, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவே அழகாக ஜிமினான்னு சொல்லி சேவ் பண்ணி கொடுக்குறான். அண்ட் இங்கே நம்ம சுகாவோட நம்பரை நம்ம ஜிமின் ஆல்ரெடி யூங்கியா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருப்பான். என்னோட இந்த நேம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறானா. அதுவா, அது அது வந்து நீ தான் இங்கே அடிக்கடி வருவியே,
ஸோ நீங்கள் ஒரு ஃபேவரட் கஸ்டமர்ல அதனால தான் அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றா. நீ இந்த பாரில் ஒர்க் பண்ணுறியா என்ன? இல்லை, இந்த பாரில் ஒர்க் பண்ணுறவர் என் அங்கிள். ஸோ அது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றானா. நம்ம சுகா ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமில் அங்கே ஒரு பூனைக்குட்டி வருது. 2 பேரையும் பார்க்குது. என்னடா உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஃபுல்லாக ஆரஞ்சு தோட்டமா. ஆமாம், இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஜிமின் அந்த பூனைக்குட்டியை பார்த்து கேட்குறான். அது மியாவ் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குதா. ஆ, நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை தூக்கி சுகாவோட ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. பூனைக்கு கோவம் வந்தா யாருன்னு பார்க்காது, எல்லாத்தையும் கீறி விட்டுரும். அதே மாதிரி தான் சுகாவுக்கு கோவம் வந்தா லவ்வராகவே இருந்தாருன்னா பேரண்ட்ஸாக இருந்தானே எல்லாத்திட்டையும் கோவப்படுவான். ஆனால் இந்த பூனைக்குட்டியோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஜெம், மற்றவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறானா. சரி ஜிமின், உனக்கு நான் எப்படி அப்படின்னு கேட்குறான். நீயா? எனக்கா? என்னோட ஜெம் அப்படின்றானா. நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் என்ன இருக்குது? ஒன்று தான் சொல்லுவேன் சுகா, உன்னோட லவ்வோ கேரிங்கோ கோவமோ எல்லாருமே உனக்கு பிடிச்ச பர்சன்ட்டு காமி. அதாவது அவங்களுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லையா, பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட காமி அப்படின்றானா. ஆனால் அப்படி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்படி ஒரு ஆள் வருவாங்க. ஏன் இங்கே கூட இருக்கலாம் அப்படின்றானா. சிவா திரும்பி திரும்பி பார்க்குறான். என்னத்தை பார்க்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருக்கவங்கள தேடுற அப்படின்றானா. ஜிம்மி முறைக்கிறான். எதுக்கும் முறைக்கிறேன்னு கேட்குறான். எனக்கு ஆப்போசிட்லேயே இருக்கவங்கலாம் தெரியாதுல்ல, இல்லாத ஒருத்தரை தான் உன் கண் தேடும்ல அப்படின்றானா. சுகா சிரிச்சுட்டே, எனக்கு நீ உன்னை தான் சொல்கிறேன்னு தெரியுது, சும்மா தான் சொன்னேன் அப்படின்றான். நீ சிரிக்கும்போது க்யூட்டாக இருக்க தெரியுமா, சிரிச்சுட்டே இரு சுகா அப்படின்றான். சிரிக்க வைக்க எனக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ, என்னை அழ வைக்க மட்டும்தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்றானா. இங்கே பாரு சுகா, நீ அழாத. நீ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்ப நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் தெரியுமா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு அழுத. அப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நானே அழுதேன் தெரியுமா. நீ அழுதனா என்னால் பார்க்க முடியாது சுகா, நானும் அழுதுருவேன் அப்படின்றான். நம்ம சுகா பார்க்குறான். நீ ஏன்டா அழுகுறேன்னு கேட்குறானா. எனக்கு தெரியல, ஆனால் நீ 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 இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு அழுக வருது அப்படின்றானா. அப்போது சுகாவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணுறாங்களா, 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த டைமில் நம்ம சுகா இருக்கால அப்படியே உட்காடுறான். நம்ம ஜிம்மின் அழகாக சுகா ஷோல்டரில் சாஞ்சிட்டு, இன்றைக்கி என் பர்த்டேக்கு உன் கூட இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, இந்த நாளும் நல்லா தான் இருக்குது அப்படின்றானா. என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு சுகா கேட்குறான். நல்லா தான் இருக்குது. சரி சாப்பிட போகலாமா, பசிக்குது அப்படிங்க கூப்பிட்றான். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போது ஜிம்மினில் இங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் கூப்பிட்டு போகிறான். அப்போது இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ்லாம் சவுண்ட் கேட்குதா. ஜிம்மின் பார்க்குறான். ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு, யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல சுகா கேக்கோடு நிற்கிறான். ஜிமினுக்கா ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி உன் பர்த்டே இல்லை, அதுக்கான சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஜிமினா அப்படின்னு கொடுக்குறானா. ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹக் பண்ணலான்னு போகிறான். பட் கேக் கையில் இருக்கா. ஸோ என்ன பண்ணுறான், கேக் எடுத்து கீழே வச்சுட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். சுகா ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அதுவும் இந்த மாதிரி ஒரு பர்த்டே விசேஷை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சுகாவில் சிரிச்சுட்டே, நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க எனக்குமே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றானா. ஜிமினும் தேங்க்ஸ் அப்படின்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜிமின் அப்படியே அழகாக கேக் கட் பண்ணுறான். பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம சுகாவுக்கு தான் ஊட்டி விட்டுறானா. நம்ம ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு பார்க்குறேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்குறானா. அதை இங்கே சொல்ல முடியாது, வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதான் பாதி கேக் இருக்கும் இல்லையா, அதை பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. அப்போது ஜிம்மினில் அவன் சுகா கிட்டே சொல்ல வரான். நான் உன்கிட்ட சொன்னல நேற்று, ஞாபகம் இருக்கா அப்படின்றான். என்ன? அதான் நீ உன்னோட முடிவை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கேட்குறான். என்ன முடிவு? நேற்று சொன்னேனே, ஒன்று குடிச்சு அன்றைக்கே செத்துப்போ, இல்லைனா அடுத்த லைஃப்பை நோக்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேனே, வந்துட்டேன் அப்படின்றானா. அது எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் சிரிச்சுட்டு, பார்த்தியா இதுதான் லைஃப். ஸோ உனக்கு கோவம் வந்தால் எது வந்தாலும் சரி, முடிவை அப்போவே எடுக்காத, கொஞ்சம் தள்ளி போடு, அதுக்கப்புறம் முடிவை எடு. எதுக்காகவும் கோவப்படாதன்னுலாம் சொல்ல, பட் பார்த்து படு. ஏன்னா
நம்ம கோவத்தில் தெரியாமல் வார்த்தை விட்டுருவோம். அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அதான் சொல்கிறேன் அப்படின்றானா. ஜெமின் பார்க்குறான். அப்போது சுகாவை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுறான். சுகா என்னன்னு கேட்குறானா, ஒன்றும் இல்லை அவங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு காமிச்சிட்டு இருக்கான். அப்போது சுகா மிரர் வழியாக பார்க்குறான். ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருது. அப்படியே உட்காந்துடுறான் அந்த இடத்துலையே. ஜிம்மின் நோட் பண்ணிடுறான் பார்த்துட்டான்னு. ஆக்சுவலி அந்த சைடு அதான் சுகாவோட எக்ஸ் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம்மின் தான் ஒன்றும் இல்லை வா எழுந்துரு போகலாம் அப்படின்ட்டு இப்படி கூப்பிடுறாங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் இருக்கான்ல பைக் எடுத்துகிட்டு வரான். சரி என் பைக்கில் ரவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறானா. உன் பைக்கா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் ஏன் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்றானா. வேணும்னே அந்த எக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு சைடே ஓட்டிகிட்டு போகிறான் ஜிம்மின். அந்த ஃப்ரெண்டு இருக்கு இல்லையா, அது கூப்பிட்டு காமிக்குது. அங்கே பாரு அது சுகா தானே, அங்கே பாரு உன்கிட்ட நேற்று பிரேக்கப் பண்ணிட்டா அங்கே சுற்றிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அதான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்களா. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுது. ஒரு மாதிரி கோவம் வருது, பட் இருந்தாலும் அப்படியே போயிடுதா. இதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் கூட தான் சுகா ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறான். சுகாக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஜிம்மின் கூட இருக்க இருக்க. இதுக்கப்புறம் ஜிம்மினும் சுகாவும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சுகா அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட இருந்ததே யோசிச்சு பார்க்குறான். ஜிம்மின் கூட இருந்ததே யோசிச்சு பார்க்குறான். எனக்கு இது சரியாக வருமான்னு தெரில. ஏன்னா இவனுமே என்னை விட்டு போயிட்டானா, நான் என்ன பண்ணுறது? ஜிம்மின் சொன்னான் ஒருத்தர் மாதிரியே எல்லாத்தையும் நினைக்கக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கே, இவனும் என்னை விட்டு போயிடுவானோ அப்படின்னு எனக்கு அது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ மெசேஜ் சவுண்ட் கேட்குது. சுகா எடுத்து பார்க்குறான். வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறானா. சுகா லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றான். ஆல்ரெடி ஜிம்மின் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறான். இங்கே பாரு யார் உன்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், அதுக்காக மற்றவங்க மாதிரி நான் இருப்பேன்னு நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகா எதுவுமே சொல்லாமல் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்றான். ஸோ அப்படியே நைட் தூங்கிடுறாங்களா. இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சுகாவும் ஜிம்மினும் வழக்கம் போல் ஒர்க்லாம் போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஜிம்மினுக்கு சுகாவை பார்க்கணுன்னு தோணுது. பட் சுகா அவன் எப்போ கேட்குறானோ அப்போ போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கான். இங்கே நம்ம சுகா இல்லை, ஜிம்மின் எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவனுமே இருக்கான். ஸோ 2 பேருமே டக்குன்னு ஒரே சமயத்தில் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுறாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கு. அதுக்கப்புறம் சரி நம்ம சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சண்டே நைட் பார் அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறானா. ஹாய் பார்லாம் இல்லை, நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன் அங்கே 2 பேரும் போவோம் ஓகேவா அப்படின்றான். சுகாவும் சரி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த டேஸ்லாம் போகுது. கரெக்டாக தான் இப்போ அவங்க மீட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேவும் வருது. 2 பேரும் சேம் காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் நம்ம ஜிம்மின் மட்டும் இல்லை சுகாவுமே ஹேர் கலர் பண்ணிட்டு வந்திருக்கான். ஜிம்மின் பார்க்குறான். ஹே சுகா என்ன ஹேர் கலர் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறானா. அதுவா நீ சொன்னல பழைய மாதிரி இருந்து போர் அடிச்சிருச்சுண்ணா, அதான் புதுசாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாமேனு ஹேர் கலர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றானா. ஜிம்மினுக்கு சிரிப்பு வந்துடுது. எதுக்கு சிரிக்கிற, நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறானா. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றானா. ஏன் அப்படி சொல்கிற, ஹேர் கலர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறானா. அதனால இல்லை நீ க்யூட்டாக பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்றானா. ஹேய் என்ன கொஞ்சம் ரூடு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நீ என்ன க்யூட்டுன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்குறானா. அது அப்படி தான். ஸோ தலையை இப்படி தடவி கொடுக்குறானா. சுகாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சுகாவும் சேர்ந்து ஜிம்மின் தலையை இப்படி தடவி கொடுக்குறான். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அப்போது ஜிம்மினுக்கு சுகா கையை பிடிக்கணும்னு தோணுது. பட் சுகா தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கானா. சுகா டக்குன்னு இப்படி எடுக்கும்போது ஜிம்மின் கை மேலே பட்டுதா. சுகா புரிஞ்சிக்கிறான். ஸோ அழகா ஜிம்மின் கையை பிடிக்க வரான். பட் அவனுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கையை மடக்கிக்கிறான். பட் ஜிம்மின் இதை நோட் பண்ணிவிட்டு அவன் கையை அப்படி பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே கை கோத்து நடந்து போயிட்டுருக்காங்க. மீஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நாளே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்களோரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. ஸோ இப்படியே 2 பேரும் அழகாக போயிட்டுருக்காங்களா. அந்த டைமில் லைட்டாக மழை வர ஆரம்பிக்குது. இப்போன்னு பார்த்து பைக்கு கூட எடுத்துகிட்டு வரல 2 பேரும்.
ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டாங்களா, அதுவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இப்போது லைட்டாக மேலே மழை தூர ஆரம்பிக்குதா, என்ன பண்ணுறதுனே தெரில 2 பேத்துக்கும். ஐயோ மழை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. பட் ஃபுல் ரோடா, ஸோ ஃபுல்லாக நனைஞ்சிடுறாங்க. ஜிமின்ல போதும் சுகா இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறான். அதான் கடவுளே நமக்கு ஒரு gift கொடுத்துருக்காரு, அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம், அதுலேயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே, இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றானா. ஆனால் ஃபீவர் வந்துருமே, ஃபீவர் வந்தால் என்ன, நம்மளை ஒரேடியாக தூக்கிட்டு போகுது, எனக்கு சாகணும் தானே ஆசை, ஸோ இதை என்ஜாய் பண்ணிட்டு சாவோமே அப்படின்றானா. சுகா பார்க்குறான். இன்னும் சாவ சொல்கிறியா, பார்த்தியா உனக்கு வாழணும்னு தோணுதுல, ஸோ எல்லாத்தையும் அனுபவி, அதாவது உனக்கு எது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் பண்ணு அப்படின்றானா. அது அப்படின்றான். போதும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் பேசாதன்றானா. ஆனால் அப்படின்றான். ஸ்விம்மிங்கில் கோவப்பட்டு அப்படியே ரிவாவை பிடிச்சி இழுத்து இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சிடுறான். நம்ம சுகாவா பார்க்குறான். எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் சுகாக்குமே ஒரு மாதிரி தோணுது. ஸோ இப்போ அவனுமே சேர்ந்து பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மழையில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின்ல சுகா வா என்னை பிடி பார்ப்போம் அப்படின்றானா. சுகாவில் என்னால் ஓட முடியாதுப்பா அப்படின்றானா. சரி நீ ஓடு நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜிம்மின்ல அப்படியே கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரானா. சுகா அப்படி உட்காந்து பார்க்கும்போது கிச்சு கிச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானா. சுகா இல்லை சிரிச்சுட்டே விடு ஜிம்மின் அப்படின்ட்டானா. இல்லை நீ என்ஜாய் பண்ண, விளையாடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளோ ஜாலியாக. ஸோ இதுக்கப்புறம் ஜிம்மினுக்கே புரியுது, போதும் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றானா. ஆனால் பஸ் எதுவும் வரலையே, அதுவா பஸ் இங்கே வரும், நான் தான் சும்மா சொன்னேன் அப்படின்றானா. பேசுகா பார்க்குறான். அண்ட் தென் பஸ்ஸும் வருதா. 2 பேரும் ஏறலான்னு போகிறாங்க. அந்த டைமில் ஜிம்மினில் கையை பிடிச்சி இழுத்து சுகா ஐ காதல் யூ அப்படின்றானா. சுகாவுக்கு என்ன சொல்ல தெரில, அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறான். அங்கே பஸ்ஸில் இருக்கவங்க வேற சீக்கிரம் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. அண்ட் தென் இவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்புமே வருது. ஸோ 2 பேருமே இறங்குறாங்க. ஜிம்மின்ல சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றானா. பட் சுகா இந்த டைம் கையை பிடிச்சி என் கூட வரியா, என் கூட ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மின் எப்படி வேணாம் சொல்லவா. ஸோ ஜிம்மினுமே ஓகே வரேன் அப்படின்றானா. ஸோ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிம்மின்ல ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானா. குளூரில் பயங்கரமாக சுகா நடுங்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு ஐயோ என்னை மன்னிச்சிடு அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல அப்படின்றான். ஏன் அப்படின்னு கேட்குறான். இல்லை அது அப்படின்னு சுகா முழிக்கிறான். இல்லை சொல்லு சொல்லு சுகா அப்படின்றானா. என்னால் குளிர் தாங்க முடியாது அப்படின்றானா. ஐயையோ இது தெரிஞ்சிருந்தா நான் மழையில் நனைய வச்சுருக்க மாட்டேனே அப்படின்றான். இல்லை பரவாயில்ல இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றானா. ஸோ அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சுகா குளிர் தாங்க மாட்டான்னு தெரியாதுல்ல. சரி நீ போய் குளி அப்படின்னு சுகா சொல்கிறானா. இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு 2 பேருமே போவோமே அப்படின்னு சுகா சொல்கிறானா. ஜிம்மினா சுகா அப்படின்றான். நீ தானே சொன்ன இன்னசென்ட்னு, நான் இன்னசென்ட்லாம் கிடையாது ஓகேவா அப்படின்றான். ஸோ 2 பேருமே உள்ளே போகிறாங்க. குளிச்சுட்டு சும்மாலாம் இல்லை அப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஜிம்மினில் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சுகாவாது அப்படின்னு. அந்த அப்படியே குளித்து முடிச்சுட்டு 2 பேரும் படுக்கலான்னு வராங்க. அப்போது ஜிம்மினில் சுகா நான் கேட்டதுக்கு சுகா திரும்பி நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என்மேல் உன் வாசம் வேண்டும், இன்பம் இதுவரை நாம் போவோம் அதுவரை, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே, ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும், 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும், காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே.
இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்களா. சுகா மார்னிங் எழுந்து விண்டோவை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ தான் ஜிமினி ஞாபகம் வருது. அட இவன் தூங்குறான்ல, ஓப்பன் பண்ணால் முழிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமலே போய் அழகாக குளிச்சுட்டு கீழே போய் சமைச்சிட்ருக்கான். சமைக்கிற ஸ்மெல் அப்படியே ஜிமினுக்கு போகுதா, அப்படியே ஸ்மெல்லே எழுந்துடுறான். எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே சுகாவை பின்னாடி வந்து ஹக் பண்ணுறான். என்ன சமைச்சிட்ருக்கு போல், செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு அப்படின்றானா. சாப்பிட்டு பாரு, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதான் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நைட் நடந்து சொல்கிறானா. சுகா கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஹாப்பி என்டிங்கோட ஐ காதல் யூ நம்ம யோன் மின்பியால் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மி, டேக் கேர் அண்ட் லவ் யூ.